Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். எனக்கு தலைமை செயலகத்திலையும் சரி டெல்லியிலையும் சரி எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு பாவம் யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி, நகையை தொலைச்சிங்களா இல்லையா? நகைன்னு ஒன்று உங்ககிட்ட இருக்குதா இல்லையா? அஜித்குமாரை சாவடிச்சிட்டா போருமா? இப்போ என்னுடைய நகை 9 பவுன் தொலைஞ்சி போச்சுன்னா அஜித்குமார் சாகடித்த உடனே நான் போய் பால் ஊற்றிட்டு வருவேன்னா? நான் திரும்ப புகார் கொடுத்து எனக்கு என்னுடைய 9 பவுன் நகை இல்லைன்னு நான் கேட்டிருப்பேனே. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கலாம். 50 லட்ச ரூபா பணம் யார் வரி பணம்? ஜெகத்ரட்சன் ஐயா கொடுத்தாரா, பொன்முடி ஐயா கொடுத்தாரா, செந்தில் பாலாஜி ஐயா கொடுத்தாரா, இல்லை உதயநிதி தான் செலவு பண்ணோன்னு முடிவு பண்ணி அவர் கொடுத்தாரா? எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அரசு வேலை மாதிரியே தெரியல, அதனால் என்னை விட்டுருங்கிறார். எதை எடுத்தாலும் சிபிஐட்டு கொடுக்கணுங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். தேவையே இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டரால் ஹேண்டில் பண்ண முடியும். நிகிதா பாவம் சொல்லாமல் இருக்கும்போதே அந்த அடி அடிச்சிருக்காருன்னா, நிகிதா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே நடந்த அஜித்குமாருக்கு நேர்ந்த அந்த கொடூர சம்பவம் என்பது யாராலையும் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு துயரம் அந்த அஜித்குமாருக்கு நேர்ந்திருக்கு. அதே நேரம் இதில் புகார் கொடுத்த அந்த நிகிதா அப்படிங்கிறவங்களுடைய பற்றின விவரங்கள் கடந்த வாரம் முழுக்க எல்லாம் பேசப்பட்டு விட்டது. ஆனால் சமீபத்தில் அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஜித்குமாருடைய மரணத்தை எதிர்பார்க்கல, எனக்கே ரொம்ப கண் கலங்கி போயிட்டேன், ஒரு தாயுடைய வேதனையை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, எனக்கு தலைமை செயலகத்திலையும் சரி டெல்லியிலையும் சரி எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அவர்கிட்ட போய் பேட்டி எடுத்தவருடைய துணிச்சலை நம்ம பாராட்டுவோம். ஆனால் அதுக்கான அவசியம் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவங்கள பற்றி இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடிய சாதாரணமான வழக்குகள் தான். செந்தில் பாலாஜி ஐயா மாதிரி அவங்களும் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா விட்டுருவாங்க. அவ்வளோதான், சாதாரண விஷயந்தான், ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ அவங்களுக்கு யாரையுமே தெரியாது, தலைமை செயலகத்துலேயும் தெரியாது, யாரையுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த அவனை அடிக்கணும்னு அழுத்தம் கொடுத்தது யாருங்கிறது முதல் கேள்வி. அதை நம்மால் போய் கேட்டிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா, எனக்கு பாவம் யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி, நகையை தொலைச்சிங்களா இல்லையா? நகைன்னு ஒன்று உங்ககிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்துருக்கலாம். நகையை வச்சுருந்தாங்களா இல்லையாங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. அதான், உங்ககிட்ட நகைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? பாவம் நீங்கள் ரொம்ப ஏழைங்கிறதுனால இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நகைன்னு ஒன்று இருந்ததா இல்லையா, அதை நீங்கள் உண்மையிலே தொலைச்சிங்களா இல்லையான்ற கேள்வியை கேட்டிருந்துருக்கலாம். ரைட், தொலைக்கலைங்க, அது இந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சி நான் புகார் கொடுத்துட்டேன், அந்த இடத்துல இருந்தது அப்புறம் போய் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னா, திரும்ப போய் நீங்கள் அந்த புகாரை வாபஸ் பெற்றீங்களாங்கிற கேள்வியை கேட்டிருக்கணும். இல்லைங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், அஜித்குமாரை சாவடிச்சிட்டா போருமா? இப்போ என்னுடைய நகை 9 பவுன் தொலைஞ்சு போச்சுன்னா அஜித்குமார் சாகடித்த உடனே நான் போய் பால் ஊற்றிட்டு வருவேன்னா? நான் திரும்ப புகார் கொடுத்து எனக்கு என்னுடைய 9 பவுன் நகை இல்லைன்னு நான் கேட்டிருப்பேனே. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கலாம். இது ஆராசா கிட்ட 2Gயை பற்றி பேட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்குறவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அவர் தெளிவாக இருப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயங்கரமாக பதில் சொல்லுவார். கேள்வி கேட்குறவன் கன்ஃபியூஸ் ஆகி 3 முக்கியமான கேள்வியை மறந்துடுவான். அந்த மாதிரி தான் இந்த நிகிதா விஷயத்தில் நடந்திருக்கு. ஆனால் ஆராசா பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கார், வர சொல்லுங்கள், சிதம்பரம் என் கூட பேச சொல்லுங்கள். அப்போ சொன்னார், JPC இது பண்ணும்போது சொன்னார் பேச சொல்லுங்கன்னாரு. பாவம் அது யாருமே அதை பண்ணலை. ஸோ நிகிதா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி இன்னி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் போய் நாளைக்கு என்னை பற்றி ஒரு 4 பத்திரிக்கையில் வருது, இந்த ரவிங்கிறவர் இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குறாரு, திமுகவுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு காசு வாங்குறாருன்னு போட்டிருந்தா, காசுன்னா 50 பைசா கூட காசு, 5 லட்சம் கூட காசு, காசுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்மளை தூக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய 4 பேர் இருக்கிற இடத்துல என்னை விட்டு வைப்பாங்களா? அப்போ இவங்க மோசடி பண்ணியிருக்காங்கன்னும் போது புகார் கொடுக்கறதுக்கு அந்த ராஜாஜி ராஜா படத்தில் ரஜினி போய் சொல்லுவார், நான் தான் அந்த ராஜா,
என்னை உள்ளே போடுங்க அப்படின்னு. போலீஸ் வந்து ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே, நீ என்கிட்ட கிடச்சிருக்கியேன்னு ரொம்ப ஏங்குவார். அந்த மாதிரி இந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யாராவது வேணுமா? சோமோட்டோ வேலை பண்ண முடியாதா? இல்லை, அவங்களுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் நிகிதா குடும்பத்தால், எனக்கு வந்து அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சொல்கிறதா தலைவரே, நான் அப்படி சொல்லிட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ட மனுலாம் கொடுத்தாரு. ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நானும் ஒரு நிருபராக கேள்வி கேட்டால் எப்படி புத்திசாலித்தனமாக கேட்பேன்னு கொஞ்சம் யோசித்தேன். முட்டாள்தனமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, எடுக்கும்போது அந்த நகை தொலைந்ததா இல்லையாங்கிற கேள்வி அதில் வந்திருக்கணுமா வேண்டாமா? அது தொலைச்சிங்களா இல்லையான்ற கேள்வி வந்திருக்கணுமா வேண்டாமா? அவங்க ஏதோ கவரில் போட்டு 10,000 அந்த அந்த இன்டர்வியூ எடுத்தவரை நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு 10,000 போட்டு கொடுத்துருந்துருக்கலாம், 2 டேங்கோ அல்லது 3 கொக்கோ கோலாவோ கூட சாப்பிட கொடுத்துருந்துருக்கலாம். கேள்வி தெளிவாக வரணுமா இல்லையா? நீ நகையை தொலைச்சியா இல்லையா? அதான கேள்வி. எனக்கு யாரையுமே தெரியாது, எனக்கு தலைமை செயலகத்துலேயும் யாரும் தெரியாதுன்னா போலீஸ்காரங்க மென்டலாக அவனை அடிச்சுட்டு அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருந்தாங்களா? அல்ல ஏதாவது ஒருதலை காதலில் யாராவது சொல்லி உங்களை அடையணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? முட்டாள்தனமாக இருக்குது. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அந்த அஜித்குமாரோடைய தம்பி சொல்லியிருக்காரு, ஐயா 80 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் எனக்கு வீடு கொடுத்தீங்கன்னா, அதுவும் பட்டா கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற அரசு வேலை மாதிரியே தெரியல, அதனால் என்னை விட்டுருங்கிறார். உண்மையிலேயே சாரி கேட்ட முதலமைச்சர் கொடுத்துருக்க வேண்டியது நியாயமாக நல்ல வேலையும் வீடும் தான். வீடுனா ஸ்லம் கிளியரன்ஸில் சொல்லியிருந்தால் எத்தனையோ வீடு இருக்குது, கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவரே சொல்கிறார் இல்லையா, இத்தனை லட்சம் வீடு நான் கட்டியிருக்கேன், மோடிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, மோடி பணத்தில் நான் எதுவும் கட்டவே இல்லை, நானாக கட்டி தான் கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஒரு வீடு கொடுத்துருந்துருக்கலாம். 50 லட்ச ரூபா பணம் யார் வரி பணம்? ஜெகத்ரட்சகன் ஐயா கொடுத்தாரா, பொன்முடி ஐயா கொடுத்தாரா, செந்தில் பாலாஜி ஐயா கொடுத்தாரா, இல்லை உதயநிதி தான் செலவு பண்ணோன்னு முடிவு பண்ணி அவர் கொடுத்தாரா, இல்லை மாப்பிள்ளைக்கும் மச்சினனுக்கும் 30,000 கோடி ஒரு வருஷம் போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார், அதில் யாராவது ஒருத்தர் கொடுத்தாங்களா? என் வரி பணம் உங்கள் வரி பணம் போயிருக்குது. நான் தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் வாங்குறதுக்காக வரி கட்டுறேன் பாருங்க, அந்த வரி பணத்துலேருந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ பணத்தை கொடுத்து வாய் அடைக்கணும்னு தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க. அவங்ககிட்ட இப்போ எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன்லாம் வருவான்ல, 50 லட்ச ரூபா என்கிட்ட வந்ததுன்னா எனக்கு சொந்தமே இல்லாதவங்களாம் கூட ரவி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு வருவாங்களா மாட்டாங்களா? அப்போ அவங்ககிட்ட அரசு வேலை கிடச்சிருச்சா? கலெக்டர் ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறேன். என்னது கலெக்டர் ஆஃபீஸா? எனக்கு இங்கே தான் கொடுத்துருக்காங்கன்னு அவன் சொல்லணுமா வேண்டாமா? அதே மாதிரி வீடு கொடுத்துருக்காங்க, வெரி குட், பெசநகர் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னா நம்ம ஊர்லேருந்து இவ்வளோ. ஸோ இதுதான் நீங்கள் வாயடைப்பதற்காக நீங்கள் பண்ணுகின்ற முட்டாள்தனம் தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை கொண்டு வருது. நேர்மையாக அணுகினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு ரொம்ப தப்பு, அவனை நான் நல்லபடியாக அந்த அம்மாவை பார்த்துக்கணும், அந்த குடும்பம் திருப்பி பழைய இடத்துக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு இருந்தீங்கன்னா குழப்பமே இருந்திருக்காரு. சமீபத்தில் அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமார் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. குறிப்பாக அவருக்கு அவரையும் போலீஸ் டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவரே மீடியாக்கள் பதிவு பண்ணார். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு கோர்ட்டுக்கு வெளியே இது மாதிரி பேசுறாரு விசாரணை முடிந்த பிறகுலாம். ஸோ அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழக அரசுல இருந்து சரி, இந்த நம்ம நிறைய திமுகக்காக பேசுகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சிபிஐட்ட கொடுத்துட்டாங்க, இனிமேல் நீங்கள் சிபிஐட்ட போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே சிபிஐ ஸ்டோரி மம்முட்டி எடுத்தது தான். இனி நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? சிபிஐட்ட தான் கேட்கணும், நீதிமன்றத்தை தான் கேட்கணும். சிபிஐ விசாரிக்க தொடங்கி விட்டதா சார்? இன்னைக்கு தானே கொடுக்க முடியும். இவர் ஸ்டாலின் ஐயா சொன்ன உடனே ஒரு புறா விட்டுட்டு ஃபைலை தூக்கிட்டு போயிடுவானா? அவன் 8ஆம் தேதி தான் கோர்ட்டு கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு கூடி தானே சிபிஐட்ட ஒப்படைக்கும், ஒப்படைச்சாதானே அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. உடனே ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாருன்னு டேரெக்டாக அறிவாலயத்துக்கு வந்துடுவான் அவன். சிபிஐலேருந்து முறைப்படி நடக்கணும், கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல்ட்டு சிபிஐ பிரச்சனை எப்படி, காவேரி பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்தது கருணாநிதி ஐயா தான். ஆனால் தண்ணி வராததுக்கு காரணம் மத்திய அரசு. காவேரி பிரச்சனையில் தீர்வே தண்ணி வரணுங்கிறது தான். அதுக்கு காரணம் மத்திய அரசு. இப்போது வராததுக்கு காரணம் மத்திய அரசு. உங்கள் கூட்டணி கட்சி இல்லை, கூடவே நீங்கள் இருக்கிற இந்தி கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க, அஜித்குமாருக்கு சிபிஐ தான். சிபிஐ வழக்கை ஒழுங்காக நடத்தும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எதை எடுத்தாலும் சிபிஐட்டு கொடுக்கணுங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். தேவையே இல்லை. ஒரு இன்ஸ்பெக்டரால் ஹேண்டில் பண்ண முடியும். நிகிதா பாவம் சொல்லாமல் இருக்கும்போதே அந்த அடி அடிச்சிருக்காருன்னா, நிகிதா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்தால சுத்தமாக வெட்டி போட்டு குரங்கு பொம்மை படத்தில் பையில தூக்கி போடுற மாதிரி போட்டிருந்துருப்பாங்க. நல்ல வேலை அந்த அம்மா எதுவும் சொல்லலை.
அது தானாக நடந்துருச்சு. இப்போ நிகிதா பின்னணியில் மேலதிகாரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கலாம் ஒரு நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ அதே வேளையில் பின்னணியில் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ரீதியெலாம் வந்து ஒரு சேனல் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. அது என்ன ஐயா? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். அருவி மாதிரி கொட்டுச்சுன்னா அது கொஞ்ச நாளில் ஆறாகும், ஓடையாகும். அந்த நீர் வேற எங்கே போகும்? இல்லை கடலில் போய் கலக்கும். இவ்வளவு தானே. ஸோ ஒரு தவறான கேரக்டர் உள்ளே வந்தாங்க, மோசடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்வாக்கு வந்து எந்தெந்த இடத்துல வளரும், எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்களோ அந்தந்த இடத்துலலாம் வளரும் ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து என்றைக்குமே ஒரு அமைச்சர் தொடர்பு பண்ணியிருக்காரு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பண்ணியிருக்காருலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது. பத்திரிகையில் நீங்கள் எதையாவது போட்டால், இப்போது விஜய் வந்து பிஜேபியோடையும் கூட்டணி இல்லை, திமுகவோடையும் கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க பத்திரிகை ஹெட்லைன்ஸ்லாம் எப்படி வந்தது? பிஜேபியோடு இல்லை, பிஜேபியோடு இல்லை, பிஜேபியோடு இல்லை. திமுகவோட இல்லைங்கிறத அவர் தானே சொன்னார். அதை எந்த பத்திரிகையில் போடுவான்? சிங்களத்தில் போய் படிச்சுக்கணும். அவர் தான் சொல்கிறாரே சார், கொள்கை எதிரி பாஜகவுடன் கூட்டணி இல்லை, அரசியல் எதிரி திமுகவுடன் கூட்டணி இல்லை. 2 கை காட்டினீங்கல்ல. தலைப்பு செய்தியில் எங்கே வந்தது? நீங்கள் தயவு செஞ்சு முந்தானத்து பேப்பர் எடுத்து பாருங்கள். பிஜேபியோடு இல்லை, பிஜேபியோடு இல்லை, பிஜேபியோடு இல்லை. அப்புறம் மீறிய நான் என்ன பண்ணணும்? கேரளாவில் போய் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இப்படி தான் இவங்களுடைய பொசிஷன் இருக்குது. ஸோ இதை வைத்து கொண்டு நாம் வாய் விட மாட்டேன். எனக்கு என்ன உளவுத்துறை இருக்கான்னு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பாவம் ஸ்டாலின் ஐயாவுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு இன்ஸ்பெக்டர்ஸோட பெரிய அஃபீஷியல்ஸோட மீட்டிங் நடத்தும் போதே இந்த விஷயமே தெரியாது. இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இப்படி ஒன்று ஆயிடுச்சு, செத்து போயிட்டான் அப்படிங்கிறது திங்கக்கிழமை அன்னைக்கு மீட்டிங்க்கு அட்டன் பண்ணார் இல்லையா, அப்போவே அவருக்கு தெரியாது. அவருக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற அளவுக்கு, தனிப்படையை உடனே அனுப்புகின்ற அளவுக்கு ஒரு அழுத்தம் யாரால கொடுக்க முடியும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிகிதாவுக்கு வந்து அமைச்சரோடு யாருக்கூடயோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. ஏன்னா இவங்க அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, கையமை வேலை பண்ணுறாங்க, மோசடி பண்ணுறாங்க. இவங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்கும்? சத்தியமாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இவங்களோட தான் தொடர்பு இருக்கும் இல்லையா? வேற இவங்க போய் தேவையில்லாமல் அதிமுகவில் தொடர்பு வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, திமுக தரப்பில் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பரப்புனாங்க. அண்ணாமலை அவர்களோட இவங்க பாருங்க நெருக்கமாக இருக்கிறாரு, இவங்க வந்து பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அதாவதுங்க, பாஜக ஆதரவாளராக இருக்கிறதுங்கிறது வந்து யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார், அவர் நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு, திமுகவை பயங்கரமாக விமர்சித்து பேட்டி கொடுக்குறாரு, தொலைக்காட்சி எல்லாம் விமர்சித்து பேட்டி கொடுக்குறாரு, தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸையும் விமர்சித்து பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் அன்றைக்கி சாயங்காலமே அவரும் ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாரு, யாரை விமர்சித்தாங்களோ அவருடைய இடத்துலையே பேசுகிறாரு. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்குது. எதுக்கு இதை பண்ணுறாரு? மக்களை திரட்டுவதற்காக. பயங்கர நடுநிலையாக பேசுகிறாரியா இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாரும் உள்ளே வந்த உடனே மார்ச் 2026 என்ன பண்ணுவார்? மோடியை திட்டி, எடப்பாடியை திட்டி பேட்டி கொடுப்பாரு. ஸோ 1 லட்சமாக இருக்கக்கூடிய அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸை அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருன்னா அது 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா, நடுநிலையாக பேசுகிறேங்கிற போர்வையில் ஒரு 4 லட்சம் பேரை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விஷத்தை ஏற்றுறதுங்கிற வேலையை பண்ணுறாரு, பண்ண போகிறாரு என்னுடைய யூகம். அப்போ அதே நான் பேரை குறிப்பிட விரும்பல, மூத்த பத்திரிகையாளருங்கிறதோட விட்டுருங்க. ஏன்னா நிறைய மூத்த பத்திரிகையாளர் தெரியுறாங்க, ரொம்ப நடுநிலையாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க பாவம். இப்போது கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியான நடுநிலை அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், இப்போ கவுன்சிலர்ஸ் எல்லாம் நான் பிஜேபியில் சேர்றேன் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த தப்பும் இல்லை. பிஜேபியில் யார் வேணாலும் சேரலாம். வந்ததுக்கப்புறம் பிஜேபியை பயன்படுத்தி அவன் தப்பு பண்ணால் தான் ஒரு வழி பண்ணுவாங்க. இப்போ செந்தில்வேல் ஐயா கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன், எப்படி நம்ம அண்ணாமலை ஐயா பக்கத்தில் நிக்கிதா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களோ, அந்த மாதிரி என் பக்கத்தில் ஐஸ்வர்யா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா என் ஒய்ஃப் கிட்ட அதை காட்டியிருத்தியா, யார் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு. ஏன்னா இதை ரெடி பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறவங்க எனக்கு ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாதா இல்லையா? அப்பட்டமாக லூசுத்தனமாக மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணிவிட்டு அதை பத்திரிகையில் பார்த்தீர்களா நண்பர்களே அப்படின்னு போட்டு, நிறைய பெரியாரிஸ்ட் வேறு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம நேரத்தையே செலவு பண்ணக்கூடாது, நேர்மையாக நம்ம அடுத்த கருத்துக்குள்ளே போயிடணும். அஜித்குமார் மரண வழக்கில் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை வந்து விசாரித்து வந்தார். அவர் கிட்டத்தட்ட பாதி விசாரணையை முடித்து அந்த விசாரணை அறிக்கையை வந்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் வந்து தாக்கல் செய்திருக்கிறார். இதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீதி விசாரணை வந்து சிபிஐ முழுமையாக விசாரிக்கும், சிபிஐ வசம் வந்து இவர் விசாரணை செய்த அந்த அறிக்கையை வந்து தாக்கல் முழுமையாக ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இது நல்ல மூவா, நேர்மையாக நடந்த ஒரு விஷயம். நீதிமன்றம் தப்பு பண்ணல, ஜான் தப்பு பண்ணலை. அவங்க வந்து விசாரித்தாங்க, இந்த மாதிரி 8ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் கொடுங்க, இவர் கொடுப்பாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் தன்னுடைய விசாரணையை உடனே துரிதப்படுத்தினார். அதுக்குள்ளே நம்ம
ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணார், எந்த வழக்கையும் சிபிஐக்கு கொடுக்காத, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கையே சிபிஐக்கு கொடுக்காதவர் இதை மட்டும், ஏன்னா இவர் ஆள் இல்லை, இவர் ஆளுன்னா என்ன கட்சியை சார்ந்த அரசு சார்ந்த, ஏன்னா இவர் ஆளுன்னா இவர்கிட்ட தப்பான ஆள் இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த அரசு சார்ந்த இதில் இல்லை, வேற ஆள் தானே போட்டு சாவட்டோன்ட்டு சிபிஐக்கு கொடுத்து விட்டார். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம ஆள் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அனுதாபி பாவம், அவன்கிட்ட பார்த்துக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதை மட்டும் கொடுக்கல, இதை கொடுத்துட்டார். அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதை சிபிஐயிடம் ஒப்படைங்க, அது தப்பே கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார்.